ஸோ ஏஎம்ஐ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ் கூட போட போகிறேன். இது ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. இது ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸ். ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்ஸில் வந்து நெட்வொர்க் இன்டர்செடி இது கொஞ்சம் பழைய இது நம்ம மேனுவலாக ஒன்று ஒன்றா தான் கொடுக்கணும். இது ரொம்ப கம்மியாக இருக்கு. சிம்பிள் பிளாக்கை போட்டு ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இங்கே ஒரு பிளாக் இருக்கும். ஓகே, இந்த எடுத்துக்கிறேன். போட்டுட்டு இப்போ இது வந்து இங்கேருந்து எடுத்துன்னு வந்துடும். ஏஎம்ஐ உபுந்து ஐடியோட இதை ஐடி வந்துடும். T2 மைக்ரோ போட்டுக்கலாம். T2 மைக்ரோ. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இருக்குது? இன்ஸ்டன்ஸ் டைப்பு போட்டாச்சு, இது போட்டாச்சு, ஏஎம்ஐ போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் ரிலேட்டடாக போகணும். நெட்வொர்க் வந்து இப்போ சப்நெட் ஐடின்னு வச்சுங்க. சப்நெட் ஐடி இங்கே இருக்கா? நெட் சப்நெட் ஐடி ஏதோ ஒன்று போட்டுவேன். சப்நெட் ஐடி வந்து சப்நெட் ஐடி வந்து இங்கே நமக்கு நெட்வொர்க்கில் இருக்குது. பப்ளிக்கில் கிரியேட் பண்ணுவோம். இது ஒன்று ஓகே. சப்நெட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டேகு டெனன்சிலாம் இதெல்லாம் ஓகே, ஆப்ஷனல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைம் அவுட் கிரியேட்டு கெப்பாசிட்டி. அப்புறம் இன்னொன்று இம்பார்ட்டன்ட் வந்து கீபேர். கீபேர் கீ நேம்னு வச்சுருக்கா. ஓகே, இதில் வந்து கீ நேம். கீ நேம் வந்து கீ நேம் வந்து இப்போ கீபேருக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். இது இப்படி போட்டுட்டு அதில் நாம் அக்சஸ் பண்ணக்கூடிய ஆர்கியூமெண்ட் வந்து நேம், கீ நேம் வந்துடும். ஸோ கீ நேம் வந்தாச்சு. அப்புறம் வந்து இதுக்கு வந்து ஒரு பப்ளிக் ஐபி நம்ம கொடுக்கும்போது பப்ளிக் ஐபி வந்து ஒன்று எனேபிள் பண்ணுவோம். ப்ரைவேட் ஐபி பப்ளிக் நேம். அசோசியேட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் வந்து ட்ரூ. ஸோ இதுதான் இப்போ நம்ம கொடுத்தா மேண்டேட்ரி. சைஸு கொடுத்தாச்சு. ஸ்டோரேஜ் வந்து ஒரு டிஃபால்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இபிஎஸ் பிளாக் டிவைஸ். சரி, இதை ஃபர்ஸ்ட் நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ரீட் பண்ணிடுச்சா? ஓகே. அதில் போயிட்டு இன்ஸ்டன்ஸில் போயிட்டு விஷுவலைசிங்கில் வருது. காப்பி பண்ணிவிட்டு
லாகின் பண்ண பார்ப்போம். SSH EC2 யூசர். கரெக்ட். இதில் செக்யூரிட்டி குரூப் நம்ம போடலன்னு நினைக்கிறேன். வந்து மற்ற விஷயம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து நெட்வொர்க்கிங்கில் போயிட்டு இது என்ன செக்யூரிட்டியில் க்ரியேட் ஆகிருக்குன்றத பார்க்கணும். செக்யூரிட்டி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பப்ளிக் கரெக்டு தான். அப்போ இதில் ஒரு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணால் அது வந்து பப்ளிக் ஐபி வரணும். அது எல்லாமே கரெக்ட் தான். பட் ஆனால் இது இன்கமிங் இது ஒர்க் ஆக மாட்டுது. காரணம் என்னன்னா இதுக்கு எனக்கு தெரிஞ்ச காரணம் வந்து செக்யூரிட்டி குரூப் வந்து இப்போ அலோடு இல்லை. ஸோ செக்யூரிட்டி குரூப் ஏடபிள்யூ செக்யூரிட்டி குரூப்பு ஏடபிள்யூ செக்யூரிட்டி குரூப் அலோ ஒன்று கொடுப்போம். இங்கிரஸ் ரூல் ஒன்று போடுவோம். இது கம்ப்ளீட் பிளாக் தேவை. இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால நான் தனியாகவே போட்டுக்கிறேங்க. இது வரைக்கும் ஓகேங்களா? நம்ம பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஓகேவா? ஓகே ப்ரோ. போட்டாச்சு. இதில் வந்து செக்யூரிட்டி குரூப் அலோ டிஎல்எஸ் இது ஜஸ்ட் நேம் தான். இது மெயின் வந்து விபிசி வந்து என்ன விபிசி நேம் வச்சோம்னா டோட்டல விபிசி நேம் வந்து ஃப்ரண்ட் எண்டு. ஸோ செக்யூரிட்டி குரூப்பில் வந்து ஃப்ரண்ட் எண்டு. சரி அங்கே நேம் செக்யூரிட்டி குரூப் ஓகே இங்கே ஒருத்தர் ஃப்ரண்ட் எண்டு. நெக்ஸ்ட் வந்து கீழே ரூல்ஸ் போடுறோம். இப்போ ரூல்ஸ் வந்து என்னென்னா இது அலோ இந்த ஐடி கூட இது மேப் ஆகிடும். அலோ டிஎல்எஸ் பதில் ஃப்ரண்ட் எண்ட் கொடுத்துக்கிறேன். இந்த ஐடிக்குள்ளே மேப் ஆகிடும். சரி 443 தான் என்கிட்ட இருக்கட்டும். தேவை தான். அது கூட இம்பார்ட்டண்ட்டாக தேவை வந்து எஸ்எஸ்ஹெச். சிஐடிஆர் பிளாக் வந்து இது கிடையாது. சிஐடிஆர் பிளாக் வந்து எனக்கு எங்கே இருந்தாலும் அலோவ் பண்ணணுன்ற மாதிரி கொடுக்கணும். ஸோ நம்மளுக்கு முன்னாடி தான் 0,0,0,0/0 இது ஏற்கனவே நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம கொடுக்குறது. ஸோ என் விபிசி வெர்ஷன் 6 எனக்கு தேவையில்லை. அதை காப்பி பண்ணிட்டேன். ஓகே எனக்கு தேவையில்லை. போட்டுக்கிறேன். போர்ட் நம்பர் வந்து 22 டிசிபி 22. இல்லை இங்கிரஸ் ரூல் வந்து இது ஈகிரஸ் ரூல் வெளியில் எல்லாத்துக்கும் போகலாம். ஓகே அது பிரச்சனை இல்லை. இவ்வளோதான். இது டெராஃபார்ம் இதான் இது. இப்போ செக்யூரிட்டி குரூப் கிரியேட் ஆகிடுச்சு. இந்த செக்யூரிட்டி குரூப்பை வந்து EC2 கூட அட்டாச் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ நாம் பண்ணுறோம்லங்க. இப்போ இந்த ஒர்க் இருக்குல்ல, இந்த ஒர்க்கு வந்து ஒரு இப்போ இருக்கிற சூழ்நிலை சேட்பாட் வந்ததுனால சேட் ஜிபிடி வந்ததுனால கொஞ்சம் ஈஸி வச்சுங்களேன். இது இல்லை அப்படின்னா இது ஒரு 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 1 வீக் ஒர்க்குன்னு வச்சுங்க. இது இந்த ஒர்க் வந்து 1 வீக் ஒர்க்கு நம்மளுக்கு கொடுக்குற டைம் ஃப்ரேம். எனக்கு தெரிஞ்சு அது ஓகே தான். ஓரளவுக்கு தெரிஞ்சால் இது மாதிரி சர்ச் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். செக்யூரிட்டி குரூப் EC2 இன்ஸ்டன்ட் லிஸ்ட் ஆஃப் செக்யூரிட்டி குரூப் லிஸ்ட் கொடுக்கணும். அதை அது ஒன்றா கொடுக்கூடாது, லிஸ்ட்டு கொடுக்கணும். content டாட் நேம் செக்யூரிட்டி குரூப்போட ஃப்ரண்ட் அண்ட் நேம். இதுக்கு வந்து செக்யூரிட்டி குரூப் நேம் தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அட்டாச் பண்ணுறேன்.
இதுல ஒரு நடக்கும். இங்க பாருங்களேன். இது ஒரு அன்டிக்ளேர்டு. இதுல இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இது என்ன பண்ணுதுன்னா, இப்ப நம்ம ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணோம்ல, இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது பாருங்க. இது ஒரு பெரிய இஷ்யூ. இப்ப என்னன்னா, இன்ஸ்டன்ஸ் ஏற்கனவே கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இந்த செக்யூரிட்டி குரூப் அட்டாச் பண்றதுனால அந்த இன்ஸ்டன்ஸை ரீக்ரியேட் பண்ணுது. இது ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். இங்க பாருங்க, இந்த சிம்பிள் இருக்குல்ல, இது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் சிம்பிள். அப்ப அந்த இன்ஸ்டன்ஸ் டெலீட் பண்ணிட்டு புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும். இது ப்ரொடக்ஷன்ல போயிடுச்சுன்னா என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஸோ இந்த சேஞ்சஸ் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். இது என்ன பண்றதுன்னு நான் அடுத்து நான் காட்டுறேன். இது வந்து வேற இன்வேலிட் குரூப் நாட் ஃபவுண்ட். த செக்யூரிட்டி குரூப் அலோ டிஎல்எஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் த விபிசி. அலோ டிஎல்எஸ் நான் கொடுத்துட்டேனா? ஒரு நிமிஷங்க. இந்த டெராஃபார்ம் ஸ்டேட்ல வந்து அலோ டிஎல்எஸ் ஃப்ரண்ட் அண்ட் நேம்னு கொடுத்துக்கிறேன். செக்யூரிட்டி குரூப்ல வந்து நேம் வந்து ஃப்ரண்ட் அண்ட். ஓகே, ஃப்ரண்ட் அண்ட் கொடுத்துக்கிறேன். அலோ டிஎல்எஸ்ன்றது எங்க எடுத்துன்னு வருது? E-citizen operation statistics invalid group not found. The security group allow TLS does not exist in the VPC. ஓகே, கிரியேட் ஆயிடுச்சு. எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல. பட் ஆனால் இங்கே பாருங்க, இந்த சேஞ்சஸ்னால இது ஃபுல்லுமே ரீப்ளேஸ் ஆகுது. நான் இதை ஒரு எக்ஸாம்பிளாகவே காட்டுறேன். இப்போ வந்து சர்வர் அப் அண்ட் ரன்னிங், ப்ரொடக்ஷன் வந்து அப் அண்ட் ரன்னிங்னு வச்சுங்க. இன்ஸ்டன்ஸ்குள்ளே போயிட்டீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஜஸ்ட் டெர்மினேட்டரில் இருக்கு. இன்னொன்று வந்து இப்போ கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டா? இப்போ ரன் ஆகின்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு இன்னொரு ஒரு ஐபியை வந்து நான் ஆட் பண்ணுறேன். நேம் 18 கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஈக்ரஸ் இது ஒன்று இங்கிரஸ் எடுத்துக்கிறேன்.
80 கொடுத்துக்கிறேன். போர்ட் நம்பர் 80, சர்வர் வந்து 80 கொடுத்துட்டு இப்போ திரும்பி நான் அப்ளை பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகுது. வெப் வந்து ரீப்ளேஸ் ஆகுது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு இஷ்யூ தான் வச்சுங்களேன். அதுமாதிரி ரீப்ளேஸ் ஆகக்கூடாது. ஸோ இதில் வந்து இது மாதிரி சூழ்நிலை என்னன்னா டெராஃபார்மில் வந்து ஓகே டெராஃபார்மில் வந்து லைஃப் சைக்கிள் ஒன்று இருக்குது. இக்னோர் சேஞ்சஸ் இதில் போயிட்டு மெட்டா டேட்டாவில் வரும்னு நினைக்கிறேன். இதை எடுத்து நம்ம இன்ஸ்டன்ஸில் எந்த இன்ஸ்டன்ஸில் நம்ம அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதில் வந்து இதை போட்டுப்போம். டேக்ன்ற இதில் போட்டுப்போம். இதில் வந்து லைஃப் சைக்கிள் வந்து இப்படி போடுறேன். என்னென்னா கிரியேட் பிஃபோர் டிஸ்ட்ராய் ஒன்று வந்து இப்போ இது என்ன ஒன்றா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு கிரியேட் பண்ணுது. ஒரு இன்ஸ்டன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணுது. ஸோ அப்படி வேணால் கிரியேட் பிஃபோர் டிஸ்ட்ராய் நீ டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிட்டு இன்னொன்று வந்து இக்னோர் சேஞ்சஸ். இக்னோர் சேஞ்சஸில் வந்து இந்த ஏடபிள்யூ செக்யூரிட்டி குரூப்பை வந்து இக்னோர் பண்ண சொல்கிறேன். அதாவது வந்து அதில் சேஞ்சஸ் இருக்கட்டும், இருந்தாலும் நீ இதை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றத சொல்லிடுறேன். அது அப்ளை ஆகிட்டு வரட்டும். இப்போ வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சர்வர். ஒரு நிமிஷம். இப்போ போட்டிங்கன்னா சர்வர் வந்து இது புதுசாக க்ரியேட் ஆகி வந்திருக்கு. டெர்மினேட்டட் ரன்னிங்கில் ஒன்று இருக்குது. இப்போ நான் ரீஅப்ளை பண்ணுறேன். வரட்டும். இது போட்டாச்சு. இப்போ நான் இன்னொரு ரூலு போடுறேன். ஸோ செக்யூரிட்டி குரூப்பில் போயிட்டு இதை காப்பி பண்ணி திரும்பி போட்டு இதை ஆக்சுவலாக வந்து டெலீட் பண்ணணும். unsupported attribute. The object has no nested block. செக் பண்ணி ப்ரோ அது ஃபார்மேட் ஏதாவது கோட்ஸ்ல பண்ணணுமா என்ன ப்ரோ? இல்லைங்க. கோட்ஸ் போட்டால் அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். இதோட ஓ வேல்யூ கோட்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கா? நீங்கள் அது வந்து இதில் பை டிஃபால்ட் இதுலேயே அப்படிதான். ஆஹா. நீங்களே வந்து நீங்கள் ஏதாவது வந்து கோட்ஸ் போட்டிங்கன்னா அப்படின்னா ஸ்ட்ரிங்கை எடுத்துடும். அதை ஓகே. கோட்ஸ்ல ஒர்க் ஆகணும்னா இது மாதிரி போடுவாங்க. இது மாதிரி போடுவாங்க. பிராக்கெட் மாதிரி போட்டு பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து டெராஃபார்ம் அதை அலோவ் பண்ணுறது இல்லை. இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்ளேர் பண்ணி இப்படி போடுவோம். ஃபர்ஸ்ட் இப்படி தான் வந்து ஓ. டிக்ளேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறமா அது வந்து கொடுக்கக்கூடாதுன்ற மாதிரி எடுத்துன்னு வந்துட்டாங்க. அது டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க அதை. ம்ஹும். இப்போதைக்கு வந்து ஒரு பெரிய ஒர்க்கு அப்படின்னு பார்த்தா இது மட்டும்தான். இந்த இது இது என்னது என்ன சொல்றது? ஆம், அஹ், ஓ, ஓகே, ஓகே. ஓ, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இது ஆக்சுவலாக எப்படின்னா ஐடி கொடுக்க தேவையில்ல. இக்னோர் சேஞ்சஸில் இதை கொடுத்துட்டா போதும். செக்யூரிட்டி குரூப்பில் சேஞ்சஸ் வர்றதை வந்து இது பண்ணிங்கன்னா அதில் இன்க்ரெஸ் கூட கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்க்ரெஸ் ரூல்னா இன்க்ரெஸ் ரூல் போடலாம்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இன்க்ரெஸ் ரூல் கிடையாது. நான் ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். இப்போ செக்யூரிட்டி குரூப்பில் வந்து
தெரியல. இது எடுத்துக்குமான்றது தெரியல. நான் சும்மா செக் பண்ணி பார்க்குறேன். சும்மா சப்டிவிஷன்ல. ஆனா பொதுவா வந்து செக்யூரிட்டி குரூப்ப வந்து இதுல வந்து இக்னோர் சேஞ்சஸ்ல போட்டு ஆகணும். இல்லன்னா அது செக் பண்ணி பார்க்குறேன் எடுத்துக்குதான்ட்டு. ம். எடுத்துக்கல. ஸோ இதுதான் கொடுத்தாகணும். நோ சொல்லுது நோ த ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ ஆர்குமெண்ட் ஆர் நெஸ்டட் பிளாக். ஓகே. இப்ப இது என்ன சொல்ல வருதுன்னா, இதுல வந்து செக்யூரிட்டி குரூப்ஸ்னு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஆர்குமெண்ட்ல வந்தா அது சேஞ்சஸ் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி, இதை வந்து ஒமிட் பண்ணு. இப்போ ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இப்போ வந்து அலோவ் பண்ணணும். சேஞ்சஸ் இருக்கு, ஆனா அது ரீப்ளேஸ் பண்ண மாட்டுது. சேஞ்சஸ் இருக்கு, ஆனா அது ரீப்ளேஸ் ஆகல. இன்னொரு செக் பண்ணிடுவோம். ஸோ சீரியல் பிளாக் செக்யூரிட்டி குரூப்பில் நம்ம ஆட் பண்ண 81ன்றது ஆட் ஆகுது. பட் ஸ்டில் அது வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக மாட்டுது. இன்ஸ்டன்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது. ஸோ அதுதான் இதோட இது. ஸோ அல்டிமேட்டாக இந்த பாட்டுக்காக தான் பார்த்தேன். ஸோ செக்யூரிட்டி ஓகே. இப்போ லாகின் பண்ணி பார்ப்போம். இப்போ புது இன்ஸ்டன்ஸ் வந்திருக்கும். இன்ஸ்டன்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ஸை வந்து கனெக்ட் கொடுத்து கிளைண்ட் கனெக்ட் ஆயிடுச்சு. இன்டர்நெட் வெளியிலையும் போகும், உள்ளேயும் வரும். வரணும். வந்துடுச்சு. ஓகேங்க. இது வரைக்கும் இந்த டவுட் இருக்குங்களா? ஹலோ. ஹலோ. கேக்குதுங்களா? ஓகே தான் ப்ரோ. ஓகேங்க. ஸோ எனக்கு இது வரைக்கும் ஓகேன்னு நினைக்கிறேன் நம்ம. இது வந்து இது வரைக்கும் என்ன பண்ணீங்கன்னா, இன்னைக்கு இன்னைக்கு பார்த்து வந்து பிரைவேட் டிஎன்எஸ் தென் ஈசி2 இன்ஸ்டன்ஸ் அது ரிலேட்டடா ம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் மற்ற சர்வீஸும் வரும். பட் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் இந்த இது ஒரு இன்னும் இதே வந்து 2 இன்ஸ்டன்ஸ் போட்டு ஒரு வால்யூம் ஆட் பண்றத வந்து நம்ம அடுத்தது பார்ப்போம். அது ஓகே. பார்த்துட்டோம்னா ஒரு கம்ப்ளீட் ஃப்ளோவா இருக்கும். இப்ப இதே மாதிரி தான் நம்ம ஏடபிள்யூஎஸ் எதை கேட்டாலும் நம்ம பண்ணணும். பிளாக் எடுக்கணும், போடணும், லூப் இது மாதிரி விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வரும். பட் இது கொஞ்சம் கண்டிப்பா ஹோல் கிடைச்சிடும். இப்ப நீங்க DevOps அப்ளை பண்ணும்போது இந்த அளவுக்கு தெரிஞ்சவே ஓகே தான். ஏன்னா பட் அங்க ஆனா Terraform இந்த மாரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு AWS பத்தி தெரிஞ்சிருக்கணும்ல ப்ரோ? ஆமா. அதான் நான் முதல்ல சொன்னேனே. இதோட நாலேட்ஜ் வந்து ம். 50% தான். 80% வந்து எந்த அ ஃபங் அப்ளிகேஷன் மேல அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த அப்ளிகேஷனோட பேசிக் ஃபங்ஷனாலிட்டிஸ் தெரியணும். தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சா போட்டுக்கணும். ம். அதுதாங்க. வேற ம்.